நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10:25 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் சபை கூடுதலை விட்டுவிடுகிறது போல நாமும் சபை கூடுதலை விட்டுவிடாதிருப்போமாக. இப்படி நாம தலை தாழ்த்தி செபிக்கலாமா? இந்த வேத வசனத்தில் உள்ள வெளிச்சம் நமக்கு கிடைக்கும்படி, இந்த வேத வசனத்திற்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும்படி, இந்த வேத வசனத்திற்குள்ள இருக்கின்ற நடத்துதல் உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? நீரே எந்தன் தெய்வம் ஐயா, உம்மை நான் துதிக்கின்றேன் ஐயா. நீரே எந்தன் தேவன் ஐயா, நீரே எந்தன் தேவன் ஐயா, உம்மை நான் உயர்த்துவேன் ஐயா. என் கூட சேர்ந்து நீ இப்படி சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோமா? ஒரு சபை கூடுதலுக்கு உங்களை என்னையும் கூட்டி சேர்த்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாம தொழுது கொள்ளணும், துதித்து பாடணும். நல்ல தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த சாயங்கால வேளையில் அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் சிருஷ்டி கர்த்தா கிறிஸ்து ராஜா, அன்பு தேவா, என் ஆசை நேசா, நான் நம்புகின்ற ஆண்டவா ஸ்தோத்திரம். நான் நம்புகின்ற ஆண்டவா ஸ்தோத்திரம். துதிகனம் ஸ்தோத்திரம். மகிமை மாட்சிமை புகழ்ச்சி நேசரே சுபே உமக்குத்தான். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கொஞ்ச நேரம் வேத வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு இருந்து கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வேத வசனம் நீர் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம சபை கூடுதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாதிருப்போமாக என்று நாங்கள் தொடர்ச்சியாக இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நான் ஆவியிலே உணர்ந்திருக்கிறேன். சபை கூடுதலை நாம விட்டுவிடாதிருப்போமாக. ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தில் 28 அதிகாரத்தில் 28வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமோ 28:8, இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பக்தனாகிய தாவீது இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய திரள் கூட்டமாக வந்திருக்கின்றாங்க. தம்முடைய மகன் சாலமனை, தாவீதுடைய மகன் சாலமனை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால தாவீதுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக்கும்படியாக இங்கே கூடியிருக்கின்றார்கள். 1ஆம் வசனத்தில் 1 நாளாகமம் 28 இப்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கு ராஜகுமாரருக்கும்
உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வர செய்தான். பாருங்க, இப்படி பிரதானிகள் பராக்கிரமசாலிகள் இன்னும் அந்த அரண்மனையில் தாவீதுக்கு கீழிருந்து அந்த காரியங்களை விசாரிக்கிறவங்க, அதிபதிகள், அதிகாரிகள் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அதோடு சேர்ந்து சபை மக்களும் கூடி வந்திருக்கிறாங்க. ஒரு பரிசுத்த சபை, ஒரு உத்தம மார்க்கத்தாராகிய சபை கூடுதல், பரிசுத்த சபை கூடுதல், உத்தம மார்க்கத்தாராகிய சபை கூடுதல். எத்தனையோ தோல்வி வரும் நிலை வந்த போதும், துரத்திவிடப்பட்ட நிலையிலும் தோற்கடிக்கப்படாமல், துயரம் அடையாமல், கீழே விழக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டாலும் தள்ளப்பட்டவனை கர்த்தருடைய கரத்தினால் தாங்கி கொண்டவனாகவும், கர்த்தருடைய கரவனை தாங்கி வழி நடத்தினதினாலும் இப்படியாக ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்து அவன் தாவீது ஸ்தானத்தில் தன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோனை ராஜாவாக்கும்படியாக அங்கே கூடி வந்திருக்கிற சபைகளை பார்த்து சொல்லுகின்றார், கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளை நீங்களும் நானும் கை கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்கு இந்த வேத வார்த்தைகளை விசேஷமாக சொல்லுகின்றோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது அது ஒரு விசேஷித்தது, அது தூய்மையானது, அது வெண்மையானது, அது வெற்றியை கொடுக்கக்கூடியது. கர்த்தருடைய கற்பனை. நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்களா? இந்த வேதத்தை வாசித்து அவைகளில் உள்ள சில வசனங்களை மனதில் பதித்திருக்கிறீர்களா? எனக்கு ஒரே ஒரு ஆசை, என் ஆசையெல்லாம் இதுதான். ஏன்னா நான் ஒரு 300 சினிமா பாட்டுகளை நான் வெறுக்க இந்த வேத வசனத்தை 300 வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். 27வது வயதில் மனப்பாடம் பண்ண இந்த வேத வசனத்தை இன்றைக்கும் நான் மறக்கலை. ஒன்று வேலை, ஒன்று இல்லைடா ஊழியம், இல்லை தூக்கம், ரெஸ்ட்டு, இளைப்பாறுதல், இரவில் இளைப்பாறுதலில் கண் உறக்கம் வரும் வரைக்கும் வேதத்தையே நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால தான் அவங்க மத்தியில் புது பாடல்களை பாடி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால திருச்சபை மக்களே, சபை கூடி வந்திருக்கின்றவர்களே, ஜோசுவா டிவி நேயர்களே, உங்களுக்கு நான் இதை அறிவிக்கிறேன். அன்பானவர்களே, நமது சபையில் பாடுகிற பாடல் எல்லாம் எத்தனை விசேஷமானது தெரியுமா? இயேசு நாமோ ஒன்றை நம்புவீர் பூலோகத்தாரே, இயேசு நாமம் ஒன்றை நம்புவீர். இயேசு நாமம் ஒன்றை நம்பும் ராஜ்யத்தீர்க்கு தூவே ஸ்தம்பம் பேசும் வேறே நாமமெல்லாம் பெருலகை ரட்சிக்காதே. பாருங்க, சபையில் இப்படிலாம் பாடல் பாடுவாங்க. பிற இயேசு நேசிக்கிறார், இதெல்லாம் பாட்டு தேனு. இதெல்லாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க, கர்த்தருடைய ஆவியினால நிரப்பப்பட்டவங்க, சபை கூடி வருகிற உங்களுக்கும் எனக்கும் இதை அவங்க எழுதி பாடி ராகம் அமைத்து பாடி நமக்கு கொடுத்ததுனால தான் நாம் இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் நீங்களும் இதை அதிகமாக இந்த பாடல்களை கேளுங்க. நம்ம திருச்சபை பாட்டு விசேஷமானது. இப்போ நான் பாடுற பாட்டு, பிரியமானவர்களே, எனக்கு இந்த கர்நாடிகையோ இல்லை முறைப்படியான ராகமோ நான் கற்றுக்கிடலை. இது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணதுனால அதற்குள்ள இருக்கிற ஜீவனும் அதற்குள்ள இருக்கிற ஆவியும் சினிமா பாட்டை நான் வெறுத்ததுனால, கர்த்தரை உயர்த்தணும்னு சொல்லி என்று நான் நினைத்ததுனால புது பாடலை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் திருச்சபையில்
வாங்க பாருங்க, இப்படியாக சபை கூடி வருகிற இடத்துல இப்படியாக பாடல் பாடப்படுகிறது. அதனால நீங்க சபையில் போய் கட்டாயமாக ஜெபம் பண்ணுங்க, வேத வார்த்தைகளை வாசிங்க, சபை கூடுதல்ல நீங்க கலந்து கொள்ளுங்க. இங்க பாருங்க, பக்தனாகிய தாவீது தன்னுடைய தாசனாகிய தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு ராஜ பட்டத்தை கொடுக்கும்படியாக சபை கூட்டப்பட்டு இருக்கிறது. அதில் தான் சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்தில் இது ஜனங்களை பார்த்து நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று ஒரு புத்தி சொல்லி இருக்கின்றார் இந்த பக்தன். அடுத்து தன்னுடைய கற்ப பிறப்பாகிய சாலமோனுக்கு சொல்லுகின்றார், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், பாருங்க, சாலமோனுக்கு, தன் மகனாகிய சாலமோனுக்கு, தன்னுடைய ஸ்தானத்தில் ராஜாவாக கூடிய சாலமோனுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகின்ற வேத வசனத்தை பார்த்தீர்களா? பாருங்க, உத்தம இருதயத்தோடு நீ உற்சாக மனதோடு கர்த்தரை சேவிக்கணும். பாருங்க, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. அடுத்து, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பாருங்க, சபையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. அதை அடுத்து தன்னுடைய மகனுக்கு இப்படியாக நீ உற்சாக மனம் உனக்குள்ளே இருக்கணும், உத்தம இருதயம் உனக்குள்ளே இருக்கணும். அப்படி உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் நீ கர்த்தரை சேவிக்கணும், நீ கர்த்தரை தேடணும். நீ விட்டுட்டனா அவர் உன்னை விட்டு விடுவார், நீ தேடணுன்னா தென்படுவார். நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா இல்லை விட்டு இருக்கிறோமா? இந்த சாலமோனுக்கு பக்தனாகிய தாவீது தன் அனுபவத்தை சொல்லுகிறத நீங்கள் பார்த்தீர்களா? எத்தனையோ தோல்வி நிலையில், எத்தனையோ தனிமை நிலையில், எத்தனையோ கண்ணீரின் பாதையில் நான் நடந்து வந்தேன். கர்த்தருடைய கற்பனைகளை நான் மறக்கலை, அவர் வழிகளில் நான் விட்டு விலகலை. 118வது சங்கீதத்தில் நான் கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பாருங்க, இப்படிலாம் கை கொண்டு வந்தேன், கர்த்தருக்கு நான் துரோகம் பண்ணலை. அதனால தான் நான் ராஜஸ்தானத்தில் இருக்கேன், நீ என் ஸ்தானத்தில் நீ ராஜாவாக போகிற, கர்த்தருக்கு ஒரு பெரிய வீட்டை கட்ட போகிற. அதனால் உனக்கு தேவை கர்த்தருடைய வீட்டை கட்டுகின்ற, கர்த்தருடைய வேலையை செய்கின்ற, ராஜஸ்தானத்தில் இருக்கின்ற உனக்கு உன் இருதயம் உத்தம இருதயமாக இருக்கணும், உற்சாக மனமாக இருக்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நீ தேடுகிற போதெல்லாம் தென்படுவார். நீ விட்டுட்டனா உன்னை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தரை தேடுவோம். உண்மையான உற்சாகமான உத்தமமான இருதயத்தோடு உற்சாகமான மனதோடு கர்த்தரை நாம் சேவிப்போம். பிரியமானவர்களே, ஒரு சபைக்கு நாங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக போயிருந்தோம். அந்த சபையில் நான் ஒரு பாடலை பாடினேன். சிறியவர்களே பெரியவர்களே திருச்சபைகளில் உள்ளவர்களே, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். இப்படியாக நான் பாடல் பாடினேன். என் கூட வந்திருக்கிற சிநேகிதர் சாட்சி சொல்லும்படியாக வந்திருக்கிறார். அங்கே திருமண அறிக்கை வாசிக்கப்படுகிறது. ஏன்னா சபையில் உள்ள உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சபையில் நடக்கக்கூடிய நடப்புக்களை நான் சொல்லுகின்றேன். அப்போ திருமண அறிக்கை அங்கே வாசிக்கப்படுகிறது. அப்போது அந்த திருமணத்திற்கு நியமிக்கப்பட்ட பெண் வந்திருக்கின்றா, மாப்பிள்ளை வரல. அப்போ அந்த திருமண அறிக்கை வாசிக்கும்போது பெண்ணும் எழுந்திருக்கணும், மாப்பிள்ளையும் எழுந்திருக்கணும். பெண் எழுந்திருக்கு, அந்த மாப்பிள்ளை வரல. அப்போ என் கூட வந்த சிநேகிதர் அதை ஒரு சுட்டிக்காட்டாக குறை கூறினார். அதற்கு முன்பதாக ஒரு சாட்சி கொடுத்தார். நான் ஒரு பொன் பார்க்க போயிருந்தேன். பொன் பார்க்க போன இடத்துல அவங்க சரின்னு என் வீட்டை பார்க்க வந்தாங்க. என் வீடு குடிசை வீடு. அந்த வீட்டில் வந்தோடனே அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க, என் மகா இந்த வீட்டில் கறி தாளிக்கும் போது கூரை தீப்பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னான்.
அப்படி சொன்ன உடனே மக்கள்லாம் சிரித்தாங்க. ஆனால் இந்த கடிந்து கொள்ளக்கூடியதை மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை அறிக்கை எடுக்கிற போது, அறிக்கை வாசிக்கிற போது நாம் வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிந்து சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே அந்த மாப்பிள்ளை அதற்கு அடுத்து வந்து அந்த சகோதரரிடத்தில் எனக்கு என்ன வேலைலாம் இருந்துச்சு, நீ என்ன ஏன் குறை சொல்லுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிலாம் திருச்சபைகளில் குறையும் இருக்கும், நிறையவும் இருக்கும். ஆனால் குறை இருந்தால் தயவாக கர்த்தராகி ஆண்டவரே மன்னித்தரணும், குறைய நான் ஒத்துக்கிட்டுதான் என்னை மன்னித்திடும் சொல்லி ஒருவருக்கொருவர் நாம் விட்டு கொடுத்து சபையில் வாழுகிற போது நமது திருச்சபையில் இங்கே பக்தனாகிய தாவீது சொன்னது போல அநேக ராஜாக்களை நாம் அபிஷேகம் பண்ணலாம். தாவீது ஸ்தானத்தில் இங்கே சாலமோனை அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நேரத்தில். ஏன்னா இயேசு மனம் திரும்புதலை பெற்றவங்க, பாவ மன்னிப்பை பெற்றவங்க, கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அவங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர்களை அறிமுகப்படுத்துவார் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் இங்கே சாலமோனை இந்த ராஜ்யத்தை ஆள்வதற்கு, ஜனங்களை உலகப்படி ஆள்வதற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணாங்க. ஆனால் இந்த நாட்களில் இந்த வேத வசனத்தின்படி, இயேசுவின் நாமத்தின்படி, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க ஒவ்வொருவரும் ராஜாக்கள் தான். நீங்களும் நானும் ராஜாக்கள் தான். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவங்க தான். சிறியவர்களே பெரியவர்களே திருச்சபைகளில் உள்ளவர்களே, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். சிறியவர்களே பெரியவர்களே திருச்சபைகளில் உள்ளவர்களே, சிறியவர்களே பெரியவர்களே திருச்சபைகளில் உள்ளவர்களே, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் தாமே, ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் தாமே, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். சிறியவர்களே பெரியவர்களே திருச்சபைகளில் உள்ளவர்களே, உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் இன்று ஆசீர்வதிப்பார். அப்படி இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தில் 29 10வது வசனத்தில் இங்கே இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. 29:10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராயிருக்கிறீர். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராயிருக்கிறீர். பாருங்க, மாட்சிமை வல்லமை மகிமை ஜெயம் மகத்துவம். இன்னும் பாருங்க, வானத்தில் உள்ளதெல்லாம் உம்முடையது. பாருங்க, அந்த மாட்சிமை நிறைந்த ஆண்டவருக்கு, கணம் நிறைந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. சிருஷ்டிகர்த்தா கிறிஸ்து ராஜா, அன்பு தேவா, என் ஆசை நேசா, நான் நம்புகின்ற ஆண்டவா ஸ்தோத்திரம், நான் நம்புகின்ற ஆண்டவா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் துதிகனம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி நேசர் இயேசுவே உமக்குத்தான். ஸ்தோத்திரம் துதிகனம் மகிமை மாட்சி
ராஜா, அன்பு தேவா, என் ஆசை நேசா, நான் நம்புகின்ற ஆண்டவா ஸ்தோத்திரம். நீரே எந்தன் தெய்வம் ஐயா, உம்மை நான் துதிக்கின்றேன் ஐயா. நீரே எந்தன் தேவன் ஐயா, உம்மை நான் உயர்த்துவேன் ஐயா. ஸ்தோத்திரம், துதிகனம், மகிமை மாட்சிமை புகழ்ச்சி நேசர் இயேசுவே உமக்குத்தான். ஸ்தோத்திரம், துதிகனம், மகிமை மாட்சிமை புகழ்ச்சி நேசர் இயேசுவே உமக்குத்தான். என்னுடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே சுத்தமானேன், சுத்தமானேனே. ஸ்தோத்திரம், துதிகனம், மகிமை மாட்சிமை புகழ்ச்சி நேசர் இயேசுவே உமக்குத்தான். இங்க இந்த சபை கூடுதல்ல பாருங்க, கர்த்தராகி ஆண்டவரை போற்றுகிறாங்க, புகழுகிறாங்க. அங்க பாருங்க 11ல மாட்சிமை உம்முடையது, வல்லமை உம்முடையது, மகிமை உம்முடையது, மகத்துவம் உம்முடையது, வானத்திலும் பூமியிலும் உள்ளதெல்லாம் உம்முடையது. அடுத்து பாருங்க, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நீ சேர்ந்து சொல்லலாமா? தேவரீர் எல்லோருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். பரிசுத்தமுள்ள ஆண்டவர், விசித்திர வினோத படைப்பாளர், நீர் எல்லாருக்கும் தலைவராயிருக்கிறீர். இப்படியாக சபை கூடுதல்ல கர்த்தரை நாம மகிமைப்படுத்தணும், உயர்த்தணும், அவர் வழிகள்ல நடக்கணும். சாலமோனுக்கும் சபை மக்களுக்கும் கர்த்தருடைய தாசனாகிய பக்தன் சொன்னான் அல்லவா, நீங்க கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். காரணம் என்ன? நீங்க வாழுகின்ற இந்த தேசத்தையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சம்பத்தையும் நீங்க அனுபவித்து உங்க பிள்ளைகளுக்கும் வைத்து போகணும். அதற்கு கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். சாலமன் என்ற பக்தன் ராஜ பதவியில் நிலைப்பதற்காக கர்த்தரை உற்சாக மனதோடு உத்தம இருதயத்தோடு சேவிக்கணும், கர்த்தரை தேடணும், தென்படுகிற அளவுக்கு கர்த்தரை தேடணும்னு சொல்லி ஒரு அறிவுரையை திருச்சபை மக்களுக்கு, சபை மக்களுக்கு பக்தனாகிய தாவீது சொன்னான். அதே போல் இன்றைக்கு நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கும்படியாக, சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதீருங்க அப்படின்னு சொல்லி அந்த பவுல் சொன்ன மாதிரி அந்த அறிவுரையை நாம் கொஞ்ச நேரம் தியானித்திருக்கிறோம். அப்படியே நாம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மாட்சிமை உம்முடையது தானப்பா. தேவரீர் மகிமை உம்முடையது தான். தேவரீர் ராஜ்யமும் உம்முடையது தான். வானத்தில் உள்ளதெல்லாம் உம்முடையது தானப்பா, பூமியில் உள்ளதெல்லாம் உம்முடையது தானப்பா, ராஜ்யமெல்லாம் உம்முடையது தான். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். இந்த வேத வார்த்தைகளை தாவீதும் சகல இஸ்ரவேல் சபை மக்களும் சொன்ன வேத வார்த்தைகளை உம்மை உயர்த்தின அந்த சம்பவங்களை கொஞ்ச நேரம் இந்த ஜோசுவா டிவி மூலமாக நாங்கள் பாடலோடு தியானம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இவைகள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து நீர் விரும்புகிற காரியத்தை செய்து முடித்து விட்டு திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.